ஹே அமிகோஸ், ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. மென்சுரல் கப் வெர்சஸ் சானிட்டரி பேட். ரெண்டுத்துல எது பெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மென்சஸ் டைமில்? இது ரெண்டுத்துல எது நமக்கு கம்ஃபர்ட் அண்ட் ஹைஜீனாக இருக்கும்? ஆல்சோ மென்சுரல் கப் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு லென்த்தி வீடியோ தான். ஹோப் ஸோ போரிங்காக இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால எதையுமே ட்ரிம் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மென்சுரல் கப்பை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மென்சுரல் கப் வந்து வாங்கும்போது இது மாதிரி தான் ஒரு கிட்டில் வரும். மென்சுரல் கப் வந்து இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்குது. லைக் சூப்பர் மார்க்கெட்டில், இல்லை மெடிக்கல் ஷாப்பில், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து அமேசானில் தான் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆன்லைனில் தான் அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அது. வேணும்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இதோட ப்ராடக்ட் லிங்க் போடுறேன். இந்த கிட்டில் வந்து ஒரு ஸ்டெர்லைசிங் கிட் அண்ட் மென்சுரல் கப் இருக்குது. இதுதான் வந்து மென்சுரல் கப். அண்ட் இந்த ஸ்டெர்லைசிங் கிட் வந்து எதுக்குன்றதை நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த ஸ்டெர்லைசிங் கிட்டு. ஸோ அது கூடவே வந்து மேனுவலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் அது படித்து பார்த்தாவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிடும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டு எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும், அப்படி அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து இந்த மேனுவலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மென்சுரல் கப் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸோ இல்லை ரப்பரோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து சிலிக்கானில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற மேஜரான கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, இது எப்படி உடஞ்சிருமா, கிழிஞ்சிருமா, இல்லை வந்து சென்சிட்டிவான ஏரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோமே அது வந்து நம்ம டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணிவிடுமா, இல்லை லீக் ஆகுமா உள்ளேயே அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்குமே வந்து இனிஷியலாக நான் அது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. இது மேட் ஆஃப் சிலிக்கான்னால உடையிற பயமோ கிழிஞ்சிற பயமோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மேக் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னுக்குமே எந்த அலர்ஜியோ எதுவுமே வராது. அண்ட் இது எந்த டைப்பில் நீங்கள் மோல்ட் பண்ணாலும் இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அண்ட் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்கள் க்ரிப்புமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இப்போ இதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற பேசிக் பொசிஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து 2 பேசிக் பொசிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே கர்வ் பண்ணணும். லைக் இதை வந்து சி டைப் பட்டன் இன்சர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து நல்லா கர்வ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வந்து சிலிக்கான்னால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து இப்படி மோல்ட் பண்ணணும். பட் உள்ளே இன்சர்ட் பண்ணப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹார்ஷ்னஸ் எல்லாம் இருக்காது. வெளியே நம்ம மோல்ட் பண்ணும்போது வேணால் அது ஹார்டாக தெரியலாம், ஆனால் உள்ளே போன அப்புறம் இது இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேனிக்குமே வேண்டாம். இப்போ நான் திருப்பி அந்த சி டைப்பில் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அது கீழே உள்ளதை விட்டேன்னா உடனே இது வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் வேஜினாக்குள்ளே போயிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. அண்டு நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ஃபிங்கர் எடுத்துட்டு அதை ஜென்டிலாக வந்து இப்படி புஷ் பண்ணுங்கள். இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அண்ட் கீழே டிப்பில் வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பொசிஷன். இது ரெண்டும் தான் வந்து பேசிக்கான பொசிஷனு. நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான இதெல்லாமே. ஏன்னா வேஜினான்றது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே வந்து உள்ளே போகும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அது மாதிரி உள்ளே விட்றாதீங்க, அது போகவும் போகாது. அதனால் இந்த மாதிரி பொசிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை எந்த ஆங்கிளில் வளைச்சி பார்த்தாலும் இது வந்து கிளியலை, கிராக் உடலை எதுவுமே ஆகலை பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷனுக்கு நம்ம வளைச்சாலும் எதுவுமே ஆகாது. பார்த்தீங்களா, எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த சிலிக்கான் இதனால் எதுவுமே ஆகாது. நான் நகத்தை வச்சு கீரல் கூட போட்டு பார்த்தேன், அப்போ கூட அது டேமேஜ் ஆகலை. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு சென்சிட்டிவான ஏரியாவுக்கு மேக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாக பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். இப்போது இந்த மென்சுரல் கப்பை வேஜினாக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் நான் சொல்கிறேன். இமேஜின் என்னோடய கையை வந்து வேஜினா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சென்டர் பொசிஷனை வந்து வேஜினல் ஹோல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே மென்சுரல் கப்பை வந்து எப்படி நான் சொன்ன இந்த 2 பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சி பொசிஷனுக்கு சென்டரில் ஃபிங்கரை விட்டு சி பொசிஷனுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ஃபிங்கரை வந்து லூஸ் விட்டிங்கன்னா அது உடனே ஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ என்னோட வேஜினல் சென்டர் பொசிஷனுக்கு நான் புஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் மூவ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இன்சர்ட் பண்ணிட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க டீப்பாக. அதை சீட் டைப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னோட வேஜினாக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ஹோலை வந்து நான் டைட்டாக தான் வச்சுருக்கேன், லூஸாலாம் விடலை. ஜென்டிலாக வந்து வேஜினல் ஓப்பனிங்குள்ளே வச்சு நம்ம கீழே இருந்து அதை அப்படியே புஷ் பண்ணணும். மெதுவாக புஷ் பண்ணிங்கன்னா அதுவும் மெதுவாக போகும். நீங்கள் கொஞ்சம் கோவத்தில் ஹார்ஷாக புஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வேஜினல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்டு உங்களுக்கு தான் வந்து ஸ்கின் டேமேஜ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சென்சிட்டிவாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் நம்ம பேட் வைக்கிற மாதிரி பிரித்தோமா, பேப்பரை ஒட்டணுமா, வச்சோமா அப்படின்ற இதெல்லாம் இருக்காது. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேஷன்ஸாக வச்சானா கரெக்டாக இருக்கும். இந்த டெயில் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனோடனே ஓப்பன் ஆகிட்டு டெயில் வெளியே தெரியும். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபிங்கரை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டு சேம் என்னோடய வேஜினல் ஹோலை வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ ஜென்டிலாக நான் முனையை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பேஸ் ஸ்டெப்பை வந்து நான் அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். தட்ஸ் இட். கீழே போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிலீஸ் பண்ணிடுச்சு, ஓப்பன் ஆகி. இப்போ திருப்பியும் வேணால் பார்த்துக்கோங்க. இனிஷியலாக பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும். என்னடா இது அப்படி ப்ராசஸ் இவ்வளோ இதுவாக இருக்குதே, ஏற்கனவே பெயினில் இருக்கேனே அப்படின்ற ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. பட் இது யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மென்சுரல் கப்பை இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்றதையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். வெளியே தெரியுது பார்த்தீங்களா அந்த டெய்லு. இந்த டெய்லை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே புல் பண்ணிங்கன்னாவே போதும். எல்லாமே ஜென்டிலாக தாங்க பண்ணணும், இன்சர்ட் பண்ணும்போதும் சரி வெளியே எடுக்கும்போதும் சரி. ஏன்னா உங்களோட வேஜினல் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் தேன் யுவர் ஐஸ். அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக அதை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணுங்கள். அகெயின் நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டை மூவ் பண்ணலை, ஸ்ட்ராங்காக தான் க்ரிப்பாக வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டில் மட்டும் நான் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ஜென்டிலாக வந்து புல் பண்ணுறேன். ஃபுல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா அவ்வளோதான். லேஸாக வெளியே வந்துட்டாவே அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிப் வெளியே தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மீதி உள்ள போர்ஷன்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், இப்படி நம்ம வேஜினாலேருந்து வெளியே எடுக்கும்போது அப்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே ஸ்பில் ஆகுமோ, வேஜினாக்குள்ளேயே ஸ்பில் ஆகிடுமோ அப்படின்ற கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கும். எனக்குமே அது இருந்தது. எடுக்கும்போது அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்பில் ஆகிறதோ அதெல்லாம் வந்து ஆகாது. ஏன்னா இது வந்து நிறைய குவான்டிட்டி கன்சியூம் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கப் இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாகும் ஓவர்ஃப்ளோ ஆகும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த டெயில் வெளியே தெரியாது. இப்போ நம்ம அதை வச்சுட்டு நார்மலாக நம்ம கேஷுவலாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அது கொஞ்சம் இன்னுமே உள்ளே போயிடும். அப்போ டெயில் வெளியே தெரியலையே, எப்படி நான் புல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பேனிக் வந்துடும், டென்ஷன் வந்துடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இனிஷியலாக எனக்கு அந்த பேனிக் பில்ட் ஆச்சு. நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு கேஷுவலாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு கப்பு வச்சுருக்கேன்ற ஒரு ஃபீலே எனக்கு வரல. அந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு ரிலீஸ் பண்ணும்போது பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன், பேனிக் ஆகிட்டேன். அந்த மாதிரி டென்ஷன் நீங்கள் படாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கீழே நாசில் உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம லூப் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தானா அப்படியே முக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாடியை கொஞ்சம் அப்படியே முக்கிட்டு புஷ் பண்ணிங்கன்னா அந்த நாசில் வந்து உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், அதுவே ரிலீஸ் ஆகி வந்துடும். அண்ட் தென் நீங்கள் வந்து நார்மலாக வந்து அதை வெளியே எடுத்துட்டானா அவ்வளோதாங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொன்ன மாதிரி இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக 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 உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இது பழகிடும். இந்த மென்சுரல் கப்பை டீனேஜர்ஸாக இருக்கட்டும், அடல்ட்ஸாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து மீடியம், இன்னொன்று வந்து லார்ஜ். அதாவது ரெகுலர் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது. ரெகுலர் வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இதோட குவான்டிட்டி எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ml வரைக்கும் இது தாங்கும். அண்ட் இதை யாரெல்லாம் வந்து ரெகுலர் சைஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுன்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்து அதுவும் சி செக்ஷனில் பிறந்ததுன்னா நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் போங்க. மற்றபடி
30 இயர்ஸ்க்கு கீழே இருக்க டீனேஜர்ஸ், அடல்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து ரெகுலர் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லார்ஜ் சைஸ் யார் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இல்லை விமன் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 35 ml வரைக்கும் இது தாங்கும். நீங்கள் ப்ரெக்னன்சியில், அதாவது நார்மல் டெலிவரி ப்ரெக்னன்சி உங்களுக்கு இருந்தானா நீங்கள் வந்து தாராளமாக லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது? நார்மல் சானிட்டரி பேட்னால் நம்ம பிச்சுட்டு அப்படியே கார்பேஜில் போட்டுருவோம், இல்லைனா பேர்ன் பண்ணிடுவோம், இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணுவோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சென்சேஷன் இருக்கும்போது நீங்கள் எடுத்து உங்களோட உள்ளே இருக்க திங்ஸை வந்து அப்படியே ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி உங்கள் ஃபிங்கர்ஸால் வந்து வெளியேயும் உள்ளேயும் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிங்கனாவே நார்மலாக போதும். பேசிக்காக நான் சொல்கிறது, உள்ளேயும் வெளியும் ஃப்ளோயிங் வாட்டரில் வந்து சும்மா விரல் வச்சு கழுவிட்டு இது மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும் உங்களோட மென்சுரல் கப்பை. அதுக்குன்ட்டு ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கணும்லாம் இல்லை, ஜென்டிலாக வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்கள். உள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக ஃபிங்கர்ஸை வச்சு இது மாதிரி லைட்டாக நீங்கள் தொடச்சிட்டு அதை திருப்பி கொட்டிட்டு வெளியேயும் அதே மாதிரி ஃபிங்கர்ஸால் அந்த தண்ணியை வச்சு தொடச்சிட்டு தென் உள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்குவீஸ் பண்ணணும். சென்டரில் நடுவில் வச்சு இப்படி லேஸாக ரப் பண்ணணும். அதுக்குன்ட்டு 30 நிமிஷத்துக்கு ரப் பண்ணிகிட்டே இருக்கணுன்ட்டு அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ரப் பண்ணி எடுத்து அதை ஸ்பில் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். தென் நீங்கள் வந்து நார்மலாக திருப்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு கேஷுவலாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரெகுலராக ஒரு சைக்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லைக் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு நீங்கள் வச்சுட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஒரு சைக்கிள் விட்டுட்டு அடுத்த சைக்கிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போது இந்த கிளீனிங் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு இந்த ஸ்டெர்லைசிங் கிட் வந்து எல்லா மென்சுரல் கப்போடையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப தண்ணியை கொதிக்க விட்டு அப்படியே சூடான தண்ணியெல்லாம் எடுத்துடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு மிதமான சூட்டில் இருக்க வார்ம் வாட்டரை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் ஊற்றணும். இது வந்து ஒரு மேட் ஆஃப் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சூடாக தண்ணி ஊற்றினாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட்டெல்லாம் ஆகாது. நல்லா ஃபுல் லெவலுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி வார்ம் வாட்டர் தான், லேசான வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இதை என்ன பண்ணணும்னா அந்த மென்சுரல் கப்பை வந்து லைட்டாக ஃப்ளிப் பண்ணி அப்படியே இன்சர்ட் பண்ணணும். பேக்வேர்ட்ஸில் ஃப்ளிப் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. அது வந்து உள்ளே இருக்க அந்த பாக்டீரியாவோ இல்லை வேறு ஏதாவது வைரஸோ இருந்தானா அது வந்து அந்த ஹீட்டான வாட்டரில் வந்து அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ஸ்டெர்லைசிங் கிட்டு. நீங்கள் அப்படியே மூடி வச்சு அடுத்த சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 2 minutesக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியை கீழே கொட்டிட்டு அண்டு கப்பையும் ஸ்டெர்லைசிங் கிட்டையும் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள மென்சுரல் கப்பை நீங்கள் வச்சுட்டு நார்மலாக அடுத்த சைக்கிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்டோரேஜ் பேக்கில் நீங்கள் தூக்கிட்டு எங்கேனாலும் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம், உங்கள் கிளச் பேக்கில் வச்சுக்கலாம், ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். அண்டு இந்த ஹாட் வாட்டர் கிளீனிங்கை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சைக்கிள் டு நெக்ஸ்ட் சைக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுங்கள். சைக்கிள் இன் தி சென்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முடிஞ்சு அடுத்த 28 டேஸ்க்கு அப்புறம் இன்னொரு பீரியட்ஸ் வரும் தெரியுமா, அந்த ஃபைனல் டேயில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி கிளீனிங் பண்ணும். லைக் 4th டேவோ 5th டேவோ உங்களுக்கு எப்போ ஸ்டாப் ஆக போதோ ஸ்டாப் ஆன அப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் அடுத்த சைக்கிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட்டுங்க. இதுதான் அந்த மென்சுரல் கப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர். இப்போது பேடையும் மென்சுரல் கப்பையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவே உங்களுக்கு மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு விஷயம் வேணும்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பேடை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து என்ன கம்ஃபர்ட்டான பிராண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிராண்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பேடை பொறுத்தவரை. ஏன்னா அது ஒருத்தர் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் ஒரு பிராண்டு சொல்கிறது உங்களுக்கு வந்து அது ஸ்கின் அலர்ஜி வரலாம், ரேஷஸ் வரலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக ஒரு பிராண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க.
பேடை பொறுத்தவரை முன்னாடிலாம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து பாடி போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. லைக் நம்ம பட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்எல், எக்ஸ்எல் ப்ளஸ், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் ப்ளஸ் அது மாதிரிலாம் வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு. அண்டு டே டைமுக்கு ஒன்று, நைட்டு ஸ்லீப் டைமுக்கு ஒன்று, அந்த மாதிரி வேரியேஷனும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்லீப் டைம் பேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு சானிட்டரி பேடை பொறுத்தவரை மேக்ஸிமம் 4 ஹார்ஸுக்கு மேலே நீங்கள் பேடை யூஸ் பண்ணக்கூடாது. உடனே அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ஃப்ளோ ஆனாலும் சரி, இல்லை ஓவர் ஃப்ளோவே இல்லைனாலும் சரி, இல்லை பேட் வச்ச மாதிரியே புதுசாகவே இருக்குன்னாலும் சரி, மேக்ஸிமம் 4 ஹார்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் சானிட்டரி பேடை உங்ககிட்ட வச்சிருக்கக்கூடாது. அதை தூக்கி போட்டு வேறு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் பாக்டீரியா கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேடை ஒரு ஹோல் நைட்டோ ஹோல் டேயோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அண்ட் ரேஷஸ், இச்சினஸ் எல்லாமே வந்து உங்கள் வேஜினாவை ஸ்பாயில் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை மென்சுரல் கப்பில் இல்லை. ஏன்னா இது வந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் தாங்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஹோல் டே 1 ஹோல் நைட். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஃபுல் டே வந்து அது டேலி பண்ணி முடிச்சிடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேடை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்களோட பேண்டியில் ஸ்டிக் பண்ணிட்ட அப்புறம் அது வந்து நம்மளோட பாடி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பேண்டியிலேருந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். லைக் இன்கேஸ் உங்களுக்கு பட்டு பெருசாக இருந்தானா இது மாதிரி பேண்டியில் போய் அது சொருவிக்கும், உங்கள் பட்டுக்குள்ளே இப்படி சொருவிக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பட்டு சின்னதாகவே இருந்தாலுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பேண்டியில் பேடை பொறுத்தவரை ஒட்டுன மாதிரி அப்படியே ஸ்டிக் ஆகி இருக்காது. நம்மளோட பாடியோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும், அப்படி ஃபோல்ட் ஆகும், நடுவுலலாம் வந்து இப்படி மாட்டிக்கும், இப்படி சுருங்கிரும். இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா விமன் கேர்ள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒட்டின மாதிரியே இப்படி ஃப்ளாட்டாகவே இருக்காது பேடை பொறுத்தவரை. நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேண்டியிலேருந்து நம்ம பேடோட பொசிஷனும் வந்து மாறும். அனதர் திங், நம்ம வந்து காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ உடனே என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். உடனே ஒன்று பேனிக் ஆயிரும். ஐயோ தும்மிட்டேனா, ஐயோ இருமிட்டேனா, இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குமே, இப்போ போய் பேடை சேஞ்ச் பண்ணுமே அப்படின்ட்டு அந்த ஒரு டென்ஷனும் வந்து வந்துடும். இதுவே நம்ம ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங்கில் இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு வரதை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓ இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் போல் அப்படின்ட்டு அவங்களே வந்து டிசைட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி டென்ஷன்லாம் வந்து மென்சுரல் கப்பில் இல்லை. நீங்கள் என்ன தான் வந்து காஃப் பண்ணாலும் ஸ்னீஸ் பண்ணாலும் அது வந்து உள்ளே ஸ்டாக்கப் ஆகி அப்படியே தான் இருக்குமே தவிர பேடு ஃபுல்லாக எப்படி நிரம்பி அது வந்து பேக் சைடு ஃப்ளிப் ஆகி தெரியுமோ அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. அண்ட் ப்ளஸ் சைஸ் ஆட்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதில் பண்ணாலும் ஓவர்ஃப்ளோவே ஆகாது. லைக் நீங்கள் உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் குதிச்சாலும் ஓடினாலும் எது பண்ணாலுமே இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ பேட் வெர்சஸ் மென்சுரல் கப்பில் எது அதிகமாக ஃப்ளோ கண்ட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் தாங்குது அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். லைக் ஜஸ்ட் பெயிண்ட் வாட்டரை வந்து சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறேன். இப்போ பேடில் பார்த்தீங்கன்னா போர் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பட் போர் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. லைக் நமக்குமே அப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, ஃப்ளோ ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற ஒரு சென்சேஷனே நமக்கு வரும். அதோட ஹெவினஸை பார்த்து தான் நம்மளே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆல்சோ ஓவர்ஃப்ளோ ஆன அப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஈரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? விச் மீன்ஸ் இதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களோட பேண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தென் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பின்னாடி ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் கம்பெனிஸில் எப்படியெல்லாம் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 ஹார்ஸ் நீங்கள் வச்சாலும் சரி கம்ப்ளீட் ஓவர்லாக் ஆகிடும், வெளியவே வராது, ஓவர் ஸ்பில் ஆகாது அப்படின்வாங்க. பட் எந்த ப்ராடக்ட்லேயுமே வந்து கம்ப்ளீட்டாக லீக் ப்ரூஃபு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓவர்ஃப்ளோ ஆகிட்டாவே ஆப்வியஸாக வந்து பின்னாடியெல்லாம் உங்களுக்கு ஈரம் வந்துடும். அது உங்களுக்கே தெரியும். அது எந்த கம்பெனி பிராண்டாக இருந்தாலுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆனானா ஈரம் ஆகிடும் பின்னாடி. அண்டு இதே வாட்டர் மிக்ஸை வந்து மென்சுரல் கப்பில் நான் ஊற்றி காமிக்கிறேன். அண்டு மென்சுரல் கப்பை வந்து என்னால் ஃப்ளிப் பண்ணியெல்லாம் உங்களுக்கு டெமோ காமிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஐல் ஜஸ்ட் ஷோ யூ. தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்குன்றதை நான் மேனுவலாக இப்போ டெமோ பண்ணுறேன். ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ண பார்க்குறேன். லைக் இப்போ பாருங்கள், நம்ம பாடி ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெஷன்லாம் பண்ணும்போது உள்ளேருந்து வெளியே ஸ்பில் ஆகாது உங்களுக்கு. லைக் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. அந்த அளவுக்கு லாக் ஆகிருக்குது, அப்படியே தான் லாக் ஆகிருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜிகிள் பண்ணாலுமே வந்து எதுவுமே ஆகாது. லைக் நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து மூவ் ஆகும்போதோ எதுவுமே டிஸ்டர்ப் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ ஸ்பில் ஆகிறதோ அதெல்லாம் வந்து இருக்காது.
அண்ட் இன்னொரு தாட் இருக்கும். நம்ம ஃபிசிக்கலா மூவ் பண்ணும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும்போது உள்ளேயே அது சக் பண்ணிக்குமோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். அப்பல்லாம் இல்லங்க. நான் வந்து ஃபிசிக்கலாவே பிராக்டிகலா அத யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்ல. லைக் நீங்க உண்மையா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்குள்ள இருக்குன்ற ஃபீலே இருக்காது. பட் பேட் நீங்க வச்சிருக்கும்போது, அது சத்தியமா அந்த அன்கம்ஃபர்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ! பேட் இருக்கே, ஐயோ! பேட் இருக்குன்ட்டு அந்த ஃபீல் வந்து 100% எல்லா கேர்ள்ஸ் அண்ட் விமனும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு இரிட்டேட்டிங்கான விஷயம் பேட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து பேண்டியில பேட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம், அத ரிமூவ் பண்ணும்போது பேஸ் மட்டும் அப்படியே பேண்டியில ஒட்டிக்கும். இந்த மாதிரி பிஞ்சு வரும். இது உங்களுக்குமே நடந்திருக்கும். ஆப்வியஸா எல்லா பிராண்ட் பேட்லயும் வந்து இந்த இது நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போது, ஐயோ! என்னடா இது! இப்போ நான் வந்து அடுத்த பேட நான் எப்படி வைப்பேன்? இல்ல ஒண்ண தான் நான் எப்படி பிச்சு எடுப்பேன்? அப்படின்ற ஒரு டென்ஷன் ஒண்ணு வரும். இவங்க கம்பெனிஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமா ஃபிக்ஸா இருக்கும். பேண்டிலேருந்து ரிமூவே ஆகாதுன்னுவாங்க. அதுக்குன்ட்டு இப்படி பிச்சுக்கிட்டு பேர்த்துக்கிட்டு வந்தானா எப்படிங்க நம்ம ஹேண்டில் பண்ணுறது? அந்த மாதிரி டென்ஷனும் வந்து பேட்ல இருக்கும். பட் அந்த ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு மென்சுரல் கப்ல இருக்காது. புல் பண்ணும்போது டெயில் மட்டும் பிஞ்சு வந்துருமோ அப்படின்ற அந்த ஒரியே அதில் இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பேடு மாதிரி மோசமான ஸ்ட்ராங்காக இருக்காது. தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. அண்ட் ஃபைனலாக பேடு பெஸ்ட்டாக இருக்கா, ஒர்த்தாக இருக்கா, இல்லை வந்து மென்சுரல் கப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கா, பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்ல போனான்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். மென்சுரல் கப் தான் வில் ப்ரொவைட் யூ பெட்டர் கம்ஃபர்ட் தேன் பேட். சொல்லப்போனால் மென்சுரல் கப்பு வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும், பேனிக்காக இருக்கும். இன்சர்ட் பண்ணும்போதும் எடுக்கும் போதும் மாட்டிக்கிச்சுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும், உள்ளே போகும்போது ப்ரெஷராக இருக்கேன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். பட் அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை விட ஒரு கம்ஃபர்ட்டான ப்ராடக்ட் இருக்கவே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேடு வைக்கும்போது இதே இரிட்டேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐயோ! பேடை பார்த்தாவே எரிச்சலாக வருதே அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்கும் அதை வைக்கும்போது. பட் இயர்ஸ் பாஸ் ஆக உங்களுக்கு பேடுன்ற இவ்வளோ தானே, பிச்சோமா, ஒட்டினோமா, எடுத்தோமா அப்படின்ற லெவலுக்கு உங்கள் மைண்ட் செட் வந்துடும். அதே தாங்க இந்த மென்சுரல் கப்லையும் நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா அதை விட ஒரு கம்ஃபர்டான ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்காது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, பேடை விட ஹைஜீனான ப்ராடக்ட்டும் இதே தான். இந்த கம்பேரிஷன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மென்சுரல் கப்பை விட பேடு தான் கம்ஃபர்டபுளாக இருந்தானா யூ கோ வித் யோர் சாய்ஸ். இந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த வீடியோ போடல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாகவும் இருக்குமே. இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மென்சுரல் கப்பை பொறுத்தவரை நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லாங் நெயில்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெயில்ஸோடு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி அண்டு எடுக்கும் போதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கின் டிஷ்யூ வந்து டேர் ஆகும். இது நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் நெயிலை சாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். எஸ், ஃபைனலி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் லேடிஸ், சூஸ் த பெஸ்ட் ஃபார் யுவர் வேஜினல் ஹெல்த். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.